Welcome to Cutty Kids Stories. அழகான பசுமை பள்ளத்தாக்கின் நடுவில் சத்தமும் கூட்ட நெரிசலும் இல்லாத தூரத்தில் ஒரு சிறிய அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் பார்க்கவே ஒரு ஓவியம் போல இருந்தது. காற்றில் ஆடும் உயரமான மரங்கள், சுதந்திரமாக பறக்கும் பட்டாம்பூச்சிகள், வீடுகளின் பக்கமாக மெதுவாக ஓடும் நதியின் இனிமையான சத்தம் எல்லாம் அந்த கிராமத்தை இன்னும் அழகாக்கியது. இந்த அழகான கிராமத்தில் ஒரு விஷயம் மிகவும் விசேஷம். அது ஒரு மாயமான காய்கறி தோட்டம். அந்த தோட்டத்தில் எல்லா வகை காய்கறிகளும் ஒன்றாக வளர்ந்தன. மேலும் அவை மனிதர்களைப் போல பேச முடிந்தது. அந்த தோட்டத்துக்குள் பல காய்கறிகள் வாழ்ந்தன. தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், வெண்டைக்காய், பீன்ஸ், முட்டைக்கோஸ், வெங்காயம் மற்றும் இன்னும் பல. ஒவ்வொரு காய்கறியும் நான் தான் சிறந்தவன் என்று நம்பின. அதனால் ஒவ்வொரு காலையும் அந்த தோட்டம் நகைச்சுவையான வாத விவாதங்களால் நிரம்பி இருந்தது. காலை வணக்கம் அனைவருக்கும். நான் யார் தெரியுமா? நான் தக்காளி. இந்த தோட்டத்தில் நான் தான் சிறந்தவன். மனிதர்கள் சட்னி, கறி, சாலட், சாஸ் எல்லாத்திலும் எண்ணெயே பயன்படுத்துகிறார்கள். அட போங்க, நீ என்ன மென்மையும் உருண்டையும் தான். நான் தான் கேரட். மனிதர்கள் ஜூஸ், ஹல்வா, சூப் எல்லாம் எண்ணெய் வைத்து தான் செய்வார்கள். மேலும் மேலும் கண்களுக்கு ரொம்ப நல்லது நான் தான். விட்டமின் ஏ, நார்ச்சத்து, சக்தி எல்லாத்தையும் நான் தான் கொடுக்குறேன். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் என்னை விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் இதில் தெளிவாக நான் தான் உங்களுக்குள் சிறந்தவன். குழந்தைகளே, சண்டை நிறுத்துங்க. எல்லாருக்கும் தெரியும், நான் தான் உருளைக்கிழங்கு, எல்லா காய்கறிகளுக்கும் ராஜா. ஃப்ரைஸ், சிப்ஸ், ஆலு பரோட்டா, ஆலு கறி, உலகத்திலேயே எல்லா வயதினரும் என்னையே அதிகம் விரும்புகிறார்கள். என்னோட சூப்பர் பவர்ஸ் தெரியுமா? நான் எனர்ஜி, விட்டமின் சி, பொட்டாசியம், ஃபைபர் எல்லாத்தையும் தருவேன். அவன் சொல்றதிலும் ஒரு உண்மை இருக்கு. என்னை மறந்துடாதீங்க. நான் தான் கத்திரிக்காய், ராஜ மருண் நிற காய்கறி. மனிதர்கள் எனக்கு காய்கறிகளின் ராஜா என்று கூட பெயர் வைத்திருக்காங்க. நான் நீளமாகவும் உருண்டையாகவும் பெரியதாகவும் சின்னதாகவும் பல வடிவங்களில் கிடைக்கிறேன். என்னை வைத்து மனிதர்கள் எத்தனை வகை சாப்பாடு செய்கிறாங்க தெரியுமா? வறுவல், கறி, பஜ்ஜி, எண்ணெய் கத்தரிக்காய், சாம்பார், இன்னும் நிறைய. நார்ச்சத்து, தாதுக்கள் நிறைந்த என்னால் உடல் பலம் கூடும், ஆரோக்கியமும் மேம்படும். அதனால் என்னை குறைத்து மதிப்பிடாதீங்க. நான் ரொம்பவே சிறப்பானவன். நான் தான் வெண்டைக்காய். குழந்தைகள் புத்திசாலியா வளர நான் உதவுறேன். நான் விட்டமின்கள் நிறைந்தவன். அதனால் குழந்தைகள் கிறிஸ்பி வெண்டைக்காய் ஃப்ரையை ரொம்ப விரும்புகிறாங்க. என்னை வைத்து கறி, சாம்பார், மசாலா, ஸ்டஃப்டு வெண்டைக்காய் இப்படி பல ருசியான உணவுகள் செய்கிறாங்க. ஆகவே நானும் ரொம்ப பயனுள்ளதும் ருசியானதும் தான். என்ன, குழந்தைகளுக்கு ஃப்ரைஸ் தான் அதிகம் பிடிக்கும். தோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் சத்தமா மாற ஆரம்பிச்சது. திடீரென்று நிலம் நடுக்கத்துக்கு ஆரம்பிச்சது. டம் டம் டம். அங்கிருந்து வெங்காயம் பாய்ந்து வெளியே வந்தது. இங்க என்ன நடக்குது? நீங்க எல்லாரும் ஏன் சத்தமா கத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்க இன்னும் யார் சிறந்தவர் என்று தீர்மானிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். என் நண்பர்களே, கேளுங்கள். மனிதர்களுக்கு நாம் எல்லாரும் தேவை. எண்ணெய் இல்லாம இருந்தா அவர்களின் குழம்புக்கு ருசியே இருக்காது. ஆனா அதனால் நான் தான் சிறந்தவன் என்று அர்த்தமில்லை. அனைத்து காய்கறிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மெதுவாக தலையசைக்கின்றன. என் அன்பு தோழர்களே, நான் முட்டைகோஸ். நம்மில் யார் சிறந்தவன் என்றெல்லாம் ஏன் சண்டை? ஒவ்வொரு காய்க்கும் தனி வேலை இருக்கிறது. சில காய்கள் ருசி கொடுக்கும், சில சக்தி கொடுக்கும், சில நிறம் சேர்க்கும். அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு உணவு முழுமை பெறுகிறது. காற்று பலமாக ஊத தோட்டத்தில் உள்ள ஒவ்வொரு இலையும் நடுங்கின. தக்காளி ஆபத்தாக ஆடி கொடியின் மீது சமநிலை காப்பாற்ற போராடியது. வெண்டைக்காய் பயத்தில் குனிந்து புயல் மேலும் தள்ளும்போது தன் தாவரத்தை பிடித்து கொண்டது. கேரட் மண்ணிலிருந்து ஹம்பிர் பிடுங்கப்பட்டதைப் போல அதன் சிறிய வேர் நடுக்கத்துடன் குலுங்கின. பசலைக்கீரை இலைகள் பறந்து போகும் மாதிரி அசைந்தன.
வெங்காயத்தின் உலர்ந்த தோல் காற்றில் சிரமப்பட்டு ஒலித்தது. அது தன்னை காத்து கொள்ள முயன்றது. ஐயோ நான் வழுந்துடுறேன், ஐயோ நான் வழுந்துடுறேன். அவசரப்படாதீங்க, எல்லாரும் ஒருவரே ஒருவர் பிடிச்சுக்கோங்க. அனைத்து காய்கறிகளும் ஒன்றாக நெருக்கமான வட்டமாக சேர்ந்தன. முட்டைக்கூஸ் சின்ன காய்கறிகளை காக்கிறது. உருளைக்கிழங்கு தக்காளியை பிடித்து கொண்டது. கேரட் மண்ணை இறுக்கமாக பிடித்து கொண்டது. அனைத்து காய்கறிகளும் ஒன்றாக நெருக்கமான வட்டமாக சேர்ந்தன. முட்டைக்கூஸ் சின்ன காய்கறிகளை காக்கிறது. உருளைக்கிழங்கு தக்காளியை பிடித்து கொண்டது. கேரட் மண்ணை இறுக்கமாக பிடித்து கொண்டது. மெதுவாக புயல் தணிந்து போகிறது. கரும்புகை மேகங்கள் பிளந்து மென்மையான வெயில் ஒளிந்து கொண்டு வெளிப்படுகிறது. வலுவான காற்று மெதுவாக மந்தமான தென்றலாக மாறுகிறது. இன்னும் சில நொடிகள் முன்பு குலுங்கிக் கொண்டிருந்த தோட்டம் மீண்டும் அமைதியாகிறது. காய்கறிகள் மெதுவாக தங்கள் கண்களை திறக்கின்றன. நன்றி உருளைக்கிழங்கே, நீ எங்களுக்கு உதவவில்லை என்றால் நாங்கள் தூக்கி எறியப்பட்டிருப்போம். நாம் ஒன்றாக இருந்ததால் பிழைத்தோம். பாருங்க, ஒன்றிணைந்து இருந்தா நாமெல்லாம் பலமாக இருப்போம். ஒருத்தரால செய்ய முடியாதத எல்லாரும் சேர்ந்து செய்தா எளிதா முடிச்சிடலாம். பேசி கொண்டாடுறதுல பயனில்ல, ஒருமைப்பாடுதான் நம்ம பாதுகாப்பும் வெற்றியும் கொடுக்கும். அந்த நாளிலிருந்து எந்த காய்கறியும் சிறந்தவன் நான் என்று வாதம் செய்யவில்லை. ஒவ்வொரு காய்கறியும் தனித்துவமானது என்று அவர்கள் புரிந்து கொண்டனர். மற்றும் அனைத்து காய்கறிகளும் சேர்ந்து வளரும்போதுதான் தோட்டம் அழகாக இருக்கும். ஹுர்ரா, நாமெல்லாம் நம்மடக்கென்றே சிறந்தவங்க. ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் இருக்கு. ஒன்றாக இருந்தாலே தோட்டம் மேலும் அழகாக இருக்கும். நாமெல்லாம் சேர்ந்து வேலை செய்தாலே எல்லா சவால்களையும் சமாளிக்கலாம். நாம் தான் உண்மையான வித்தகர்களும் சக்தி வாய்ந்தவங்கவும். கதை மரபு. ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் உண்டு மற்றும் அவர்களுக்கு தங்கள் சிறப்பு மதிப்பு உண்டு. உண்மையான பலமும் அழகும் ஒன்றிணைவு, ஒத்துழைப்பு மற்றும் ஒருவரின் வித்தியாசங்களை மதிப்பது மூலமே வரும். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. உங்கள் சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நல்ல வீடியோஸ் போட உதவும். லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அது என் சேனல் க்ரோ ஆக ரொம்ப ஹெல்ப் ஆகும்.